Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பூரி, ஊத்தப்பம்னு எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்றதுக்கு அருமையான சுவையில் கறி குழம்பு மாதிரி ஒரு கொண்டக்கடலை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது இட்லிக்கு, சப்பாத்திக்கு இல்லைங்க, நீங்கள் எது கூட சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு செஞ்சோம்னா அதை அப்படியே லஞ்சுக்கும் வச்சுக்கலாம். வாங்க சுவையான அந்த கறி குழம்பு சுவையில் கொண்டக்கடலை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை குழம்பு செய்யறதுக்காக கருப்பு கொண்டக்கடலை எடுத்து ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. இது நல்லா ஊறி வந்திருக்கணும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க. நம்ம செலவு பொருள் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். 3 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துனதுக்கப்புறமா இது ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த வரமல்லி லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா மற்ற செலவு சாமானெல்லாம் சேர்க்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வறுப்பட்டு வராது. இந்த மாதிரி லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா செவந்து வறுப்பட்ட மணம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. வரமல்லி லைட்டாக செவந்ததுக்கப்புறமா நம்ம சீரகம், குருமிளகு, சோம்பு சேர்க்கும் போது இது நல்லா வறுப்பட்டு வரும்போது வரமல்லியும் வறுப்பட்டு வரக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வரமல்லி கருகிடும். இந்த மாதிரி நம்ம சேர்த்துன செலவு சாமான்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததான் அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 10லிருந்து 15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக ஒரு 10லிருந்து 15 சேர்த்துருக்குறேங்க. அடுத்ததான் இது கூடவே ஒரு 4லிருந்து 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா தோல் சுருங்கி நிறம் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு 10 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சுருங்கி நிறம் மாதிரி வர அளவுக்கு நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா சுருங்கி நிறம் மாதிரி வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு துருவன தேங்காய், சின்ன தேங்காயில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துருக்கீங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காயும் நல்லா வறுத்துடணுங்க. தேங்காய் வறுக்கும் போதே இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தேங்காய் நல்லா வறுப்பட்ட மணம் வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நிறம் மாதிரி வறுப்பட்ட மணம் வரும், அந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த செலவு சாமான் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த குழம்பு சேர்க்க நல்லெண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடுகுக்கு பதிலாக கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்தும் தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கடுகு தான் சேர்த்து தாளிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த கொண்டக்கடலை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வேக வைக்காமல் தான் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2 விசில் விட்டு வேக வச்சதுக்கப்புறமா கூட இதில் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை சேர்த்துனதுக்கப்புறமா அது கூட ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம ஆரம்பத்தில் உப்பு எதுவும் சேர்க்கலை, இப்போ இந்த கொண்டக்கடலை கலவை கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு மஞ்சள் தூளும் உப்போட அந்த கொண்டக்கடலை மசாலோட கலந்துடணும். நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. உப்பு காரம் செக் பண்ணதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வச்சு சேர்த்துற மாதிரி இருந்தால் ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதுமானதாக இருக்குங்க. இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, கறி குழம்பு சுவையில் அருமையான கொண்டக்கடலை குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எது கூட சாப்பிட்டீங்களோ அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கொண்டக்கடலை குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருங்க, கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.